கலாட்டா நிகழ்ச்சியில் ஸ்டேஜில் கமல்ஹாசன் அவர்களுடைய மகள் ஸ்ருதிஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் நிற்கிறாங்க. அப்போது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னென்னா, ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடித்து எத்தனையோ படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் அந்த காம்போவை பார்க்கணுன்னு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆசை. ஒரு மிகப்பெரிய ஒரு க்யூரியாசிட்டி எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த காம்போ மறுபடியும் அமையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நாங்கள் இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ருதிஹாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்களுக்கு தெரியல, உங்களை மாதிரியே நாங்களும் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க அதை நேரடியாக சொல்லலை. ஆனால் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பளிச்சுன்னு சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. ரஜினி அப்பா, அதாவது என்னுடைய அப்பா கமல் அங்கிளுடைய பேனரில் ஒரு படம் பண்ண போகிறாரு. ஆனால் அது என்ன கதை, மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் தெரியல. அது வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, சீக்கிரம் முடிவாகும். அதை அப்பாவே, இன்னும் சொல்லப்போனால் அவங்க சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலில் எப்படி சொல்கிறாங்கன்னா, தலைவரே அதை சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன உடனே அரங்கத்தில் பயங்கரமான ஒரு அதிர்வலை, அந்த வைப்பு எல்லாருக்குமே வந்துருச்சு. சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் காம்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரையுமே தொற்றிக்கொண்டது அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்தவங்களில். அதை கேட்டு அசார் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியுடைய அந்த ஃபங்க்ஷனுடைய ஆங்கர் அசார், அப்படின்னா சிறப்பான தரமான சம்பவம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார் சூப்பர் ஸ்டாருடைய வாய்ஸ்லேயே. அதுவுமே மிகப்பெரிய ஒரு வைப்பை அந்த அரங்கம் ஃபுல்லாக வந்து ஏற்படுத்துச்சு. நிச்சயமாக அது நடக்க தான் போகுது, கன்ஃபார்ம் அப்படிங்கிறத சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருப்பாரா, இல்லை வேறு யாராவது இயக்குனராக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல விதமான கேள்விகள் இருக்குது எல்லாருக்குமே. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டாக்ஸை வந்து சொல்லிட்டு வர்றாங்க சமூக வலைதளங்களில். இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறதாகவும், 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்களுடைய தரப்பில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஓகே ஆகுதுங்கிற பட்சத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்களே டைரக்டராக இருக்கலாம், அல்லது வேறு யாரும் கூட டைரக்டராக இருக்கலாம். ஆனால் இந்த பேனர் வந்து கன்ஃபார்ம், இந்த காம்போ சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிறது உறுதி. அதை தயாரிக்கிறது கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம். அதை சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களே அறிவிச்சிட்டாங்க. அதனால் இப்போ ரசிகர்கள் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இப்போவுமே ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு ரைவல்ரி, ஒரு ஃபைட்டு சமூக வலைதளங்களில் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு காம்போ அமையுது அப்படின்னா, இந்த படம் வர்ற அந்த ஒரு கொஞ்ச நாள், அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸும் கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சியை 2 பேருடைய ரசிகர்களும் பார்க்குற விதமாக ஒரு வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், கன்ஃபார்ம் தான் இருந்தாலும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் அதான் நம்ம வந்து சொல்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க இந்த ஒரு காம்போக்காகங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுக்கு டேரக்டர் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் விரும்புறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.